பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் நாள்களில் சந்தோஷமா இருப்பீங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக பூமியில் வந்து பிறந்தார் என்பதையும் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடவும் ஆயத்தமா இருக்கிற உங்களுக்கு நான் ஒரு நற்செய்தியை, கிறிஸ்துமஸ் நற்செய்தியை இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 யோவான் 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிசாசின் கிரிகளை அழிக்கவே நம்முடைய தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். இதுதான் கிறிஸ்துமஸ் செய்தி. Jesus appeared, destroy the works of the devil. இதற்கு தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். கிறிஸ்துமஸ் என்றார் to destroy the works of the devil. நாம் எதற்கு இருக்கிறோம்? சபை சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு பிசாசானவனை எதிர்த்து நிற்கணுங்க. இயேசு கிறிஸ்து நமக்குள் பிறந்திருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்குது என்று சொன்னால், அவருடைய ரத்தத்தை கொண்டு சாத்தானை ஜெயிக்க முடியும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது என்று சொன்னால், இதை சபைக்கு நாம் விளக்கி சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஊழியம் கொள்ளும்படி அல்ல, ஊழியம் செய்யும்படியே வந்தேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நாம் ஒவ்வொருவரும் ஊழியம் செய்ய வேண்டுங்க. 80 சபைகள் இருப்பவர்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்ய வேண்டும், ஒருவருக்கொருவர் கட்டி எழுப்ப வேண்டும், புத்தி சொல்லுகிறது வேண்டும், ஒருவரை ஒருவர் கடிந்து கொண்டு புத்தி சொல்ல வேண்டும், ஒருவரை ஒருவர் சீர்பொருத்த பண்ண வேண்டும். லிவிங் ஃப்ரீ ஃப்ரம் சின், பாவத்தின் வல்லமையிலிருந்து தப்பித்து வாழுதல் தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததற்கு அர்த்தங்க. பாவத்தின் பாவம் நிறைந்த உலகத்தில் தான் நான் இருக்கிறோம். ஆனா அந்த பாவத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். எல்லாருமே இன்றைக்கு பூமியில் இருக்கிற ஒவ்வொருவருமே ஒவ்வொரு வித கட்டுகளுக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா ஊழியம் கொள்ளும்படியில ஊழியம் செய்யும்படிதான் இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த ஊழியத்தை நம்முடைய கைகளை அவர் கொடுத்துட்டு போயிருக்கிறார்கள் என்றார். Think free of sin of ours, unity in the functions of the body of Christ. கிறிஸ்துவின் சபையாகிய அவருடைய சரீரத்தில் ஐக்கியம் இருக்க வேண்டும். நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவருடைய பிள்ளைகளாக நாம் எல்லாரும் கட்டப்பட்டு கிடக்கிறவர்களை இந்த நாளில் ஒரு பொருத்தனை செய்யுங்கள். நீங்கள் நிச்சயமாக, நான் யாராக இருந்தாலும் சரி, என் இயேசு கிறிஸ்து பிசாசின் கிரிகளை அழிக்க வந்தார். யாரெல்லாம் பலவீனப்பட்டு கிடக்கிறார்களோ, யாரெல்லாம் கட்டுகள் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் சோர்ந்து போய் துக்கத்தோடு அமிழ்ந்து கிடக்கிறார்களோ, எழும்ப முடியாது இருக்கிறார்களோ, அவர்களுக்கு ஒருவன் 1000, இருவன் 10,000 பேரை ஜெயிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் சரீரமாகி நாம் எல்லாரும் சேர்ந்து அவர்களை கட்டி எழுப்பி அவர்களையும் கிறிஸ்துவின் வெளிச்சத்தில் கொண்டு வரலாம். இருள் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண வேண்டும். அதற்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார். எனக்கு அருமையானவர்கள், இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களை தொட்டு இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். பிசாசின் கிரிகள் அழிக்கவே தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து வந்தார். To destroy the works of the devil. இன்றைக்கு இந்த வார்த்தையை, விசுவாச வார்த்தையை அறிக்கையிடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிசாசின் கிரிகளையும் கிறிஸ்துவின் ரத்தத்தை பேசுங்கள், அவருடைய ஜீவனை பேசுங்கள், அவருடைய நாமத்தை பேசுங்கள். எல்லா கிரியைகளும் அழிக்கப்பட்டு போய்விடும். அவர் தான் நம்முடைய இரட்சகர். அவர் உலகத்தை முழுதுமா ரட்சிக்க வந்த இரட்சகர். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒரு விசை கூட இந்த வார்த்தையை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். மற்றவர்களையும் கட்டி எழுப்புங்கள், நீங்களும் எழும்புங்கள், உற்சாகமாயிருங்கள். ஆவியானவர் பெரிய காரியங்களை பரிசுத்த உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. உங்களுடைய சகோதரி வாஞ்சரி ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen, amen, amen.